டேவிட் லிவிங்ஸ்டன். இவர் ஆப்பிரிக்கா தேசத்துல தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியா போகிறார். அங்க மனிதர்களை சாப்பிடுகிற காட்டுவாசிகள், அந்த ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதை அங்க இருக்கிற தலைவனால தாங்க முடியல. இப்போது டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு கேம்ப்ல ஒரு மீட்டிங் நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்ப டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருகிறது. அந்த இடத்தின் தலைவன் சில ஆட்களை கூட்டிக் கொண்டு டேவிட் லிவிங்ஸ்டனையும் அந்த ஜனங்கள் முழுவதையும் கொல்ல போகிறான் என்று. மீட்டிங் முடிந்தது. ஜபத்துல இருக்கிறாரு. கர்த்தர் இவர் உள்ளத்துல பேசினாராம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ அந்த உலகத்தின் முடிவு பரிந்தோமம், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வசனம் கேட்டதுமே பயம் போச்சு. நேரா வெளியே வர பொழுது விடுகிறது. எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்கவில்லை. சில நாட்கள் கழிச்ச பிறகு இந்த கேங் லீடர் ரட்சிக்கப்படுகிறான். டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்ககிட்ட பேசுறாரு, என்னப்பா எங்களை சாகடிக்கும்படியாக நீங்க பெரிய ஆளுங்களை திரட்டி வந்ததா கேள்விப்பட்டுமே, என்னாச்சு அப்படின் போதோ அவன் சொன்ன, நாங்க சாகடிக்க வந்தது உண்மைதான், ஆனா நீங்க 47 பேரை நீங்க நிக்க வச்சுட்டு எங்களை விட பிரம்மாண்டமா எங்களை சாகடிக்கிறதுக்கு நீங்க வச்சுட்டு இருந்தீங்களே, அதனால தான் பயந்துட்டு நாங்க ரிவர்ஸ் ஆயிட்டோம். நான் இப்போ டேவிட் லிவிங்ஸ்டன் மிகவும் மகிழ்ச்சியோட ஸ்காட்லாண்டுக்கு மறுபடியும் வந்து அந்த சபை ஸ்பான்சர் பண்ணுது. அதுல இந்த சாட்சியை சொல்லும் போது ஒரு சகோதரன் கதறி ஓடி போய் டைரி எடுத்துட்டு வந்து அந்த சபையில போட்டாராம். போடும்போது அந்த டைரியில 1856 ஜனவரி 14ஆம் தேதி இந்த சகோதரன் டைரி எழுதியிருக்கிறார். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல காட்டுறாரு. என்ன அதுல எழுதியிருக்குன்னா, இந்த நேரத்துல 47 பேர் நாங்கள் கூடி டேவிட் லிவிங்ஸ்டனுக்காக ஜெபிச்சுட்டு இருந்தோம். இங்க 47 தேவ பிள்ளைகள் டேவிட் லிவிங்ஸ்டன் பாதுகாவலுக்காக ஆவியினால ஏவப்பட்டு ஜெபிக்கிறார்கள். ஸ்காட்லாந்துல ஆப்பிரிக்கால கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு 47 தூதர்கள் அந்த இடத்துல கர்த்தர் அனுப்பினார். தேவச்சனமே, உன் கணவனுக்காக, மனைவிக்காக, சபைக்காக, மற்றவர்களுக்காக தேவ சமூகத்தில் உள்ள உடைந்து ஜபிக்கிற ஜபத்தை கர்த்தர் கேட்கிறவரா இருக்கிறார்.